பயிற்சி 7.2 5வது சம். இதில் பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? வளைவரை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எல்லாம் வளைவரை மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடு. அப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. தொடுகோடு கண்டுபிடிக்கணும், அடுத்து செங்கோடு கண்டுபிடிக்கணும். தொடுகோடுனா ஒரு புள்ளியும் ஒரு சாயமும் இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும். y மைனஸ் y1 m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. தொடுகோடு கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து நம்ம செங்கோடை வந்து மாற்றி எழுதிக்கலாம். எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் y is equal to x square minus x power 4. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,0. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாயிண்ட் x, ரெண்டாவதாக இருக்கிறது y-க்குள்ளது. இப்போ வகைப்படுத்தலாம். y-ஐ வகைப்படுத்தும் போது dy by dx is equal to x square ஓட டிஃபரன்சியேஷன் 2x minus x power 4 வகைப்படுத்தினா 4x cube. இப்போ பாயிண்ட் எடுத்துக்கலாம். 1,0வை பிரதியிட போகிறோம். எனில் அதாவது x வர இடத்துல 1, y வர இடத்துல 0ன்னு பிரதியிட போகிறோம். இப்போ dy by dx is equal to 2 into 1 minus 4 into 1. 2 2 minus 4. 2 minus 4 minus 2. இப்போ dy by dxனாலே 1 தான், mனாலே 1 தான். இதில் ஒரே ஒரு ஈக்குவேஷன், அதனால m1 m2 நம்ம போட தேவையில்லை, வெறும் mன்னு போட்டால் போதும். இப்போது கொஸ்டின் பாருங்கள். 2 கேட்குறாங்க இல்லையா? தொடுகோடு செங்கோடு 1 by 1 போடலாம். இப்போ சாய்வு கிடைச்சிருச்சு, புள்ளி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் கிடைச்சா நமக்கு ஃபார்முலா என்ன? சாய்வும் ஒரு புள்ளியும் இருந்துச்சுன்னா ஃபார்முலா, அதாவது m is equal to -2ன்றது சாய்வு, புள்ளி வந்து 1,0. ஸோ ஃபார்முலா எழுதுகிறேன். y minus y1 is equal to m into x minus x1. இது x1, இது y1. இப்போ கணக்கு பிரதியிடுங்க. y மைனஸ் y1 வந்து 0, m வந்துட்டு -2, x மைனஸ் x1ஓட மதிப்பு 1. y மைனஸ் 0 இஸ் y ஈக்குவல் இங்கே -2 இருக்கு இல்லையா? இதை உள்ள பெருக்குங்க. இப்போ -2 இன்ட்டு எக்ஸ் -2x -2 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2. இப்போ எக்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் ப்ளஸ்ல தான் இருக்கணும். அப்போ இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஒய் ஆசிட்டிஸ் இங்கே தான் இருக்கும். இப்போ 2x ப்ளஸ் ஒய், இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த சைடு வந்துடும். -2x இந்த பக்கம் வந்தால் +2x ஆகிடும். -2 இந்த சைடு வந்தால் +2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2ஆக மாறிடும். இப்போ -2 ஈக்குவல் டு 0. இதுதான் தொடுகோட்டின் சமன்பாடு. இப்போ நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் கொஸ்டினை பார்த்து எழுதுங்க. தொடுகோட்டின் சமன்பாடு என்னது? 2x + y - 2 = 0. கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? இல்லை, ஏன்னா கொஸ்டினில் வந்து தொடுகோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு இதுதான் ஆன்சரு. அடுத்தது செங்கோடு. இப்போ 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. தொடுகோடு சமன்பாட்டிலேருந்து செங்கோடு சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெழு வந்து மாறும். எக்ஸோட கெழு ஒய்க்கு போகும், ஒய்யோட கெழு எக்ஸுக்கு வரும். அப்புறம் நடுவில் இருக்கிற குறி மாறும், ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்ப்போம் இல்லையா? 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கெழுக்கள் மாறும், அடுத்தது குறி மாறும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்ப்போம். அது மைனஸ்ல இருந்தால் கூட நம்ம +k தான் சேர்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஒய்யோட கெழு வந்து 1, அப்போ எக்ஸுக்கு மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, எக்ஸோட கெழு வந்து இந்த பக்கம் வந்துடும் 2y + k = 0. இப்போ நமக்கு கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1,0 எனில், அதாவது எக்ஸ் வர இடத்துல இது எக்ஸு, இது ஒய். இப்போ பிரதியிட்டு போகிறோம். 1 ஒய் வந்து 0, அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். +k = 0. 1 + k = 0. k = -1. அப்போ இந்த k = -1 கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது எடுத்து இங்கே பிரதியிட்டோம்னா அதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. இப்போ பிரதியிடுங்க. x - 2y - 1 = 0. இதுதான் செங்கோட்டின் சமன்பாடு. தேர்ஃபோர் செங்கோட்டின் சமன்பாடு என்னது? x - 2y - 1 = 0.